மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்த வைகோ மகனும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ விலகினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை கட்சியின் முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்கிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து வெளியேறினர். அப்போது கட்சி துணை பொதுச் செயலர் மல்லை சத்யா வெளியேறாமல் கட்சியிலேயே இருந்தார். கட்சியின் முன்னணி நிர்வாகியாக தற்போது அவர் இருக்கிறார். இந்நிலையில் கட்சியில் அதிகார மையமாக உருவெடுத்த துரை வைகோவிற்கும் மல்லை சத்யாவிற்கும் சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மோதல் உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் மதிமுகவின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்த வைகோ மகனும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ விலகினார். அவரது அறிக்கையில், அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல இருந்தவன் நான் என்பதை அனைவரும் அறிவீர். 2018 இயக்கத்தந்தை வைகோ திடீரென உடல்நலம் குன்றி இதய பாதிப்புக்கு உள்ளானார். அந்த நேரத்தில் கனடா நாட்டில் எனது குழந்தைகள் படிப்புக்காக சென்று தங்கி இருந்த நான் உடனடியாக நாடு திரும்பினேன். தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்தியை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர். நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை. எனவே கட்சியின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். நாளை 20ஆம் தேதி நடக்கும் நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொள்வேன். மதிமுகவின் தொண்டனாக கடைசி வரை இருப்பேன். இவ்வாறு துரை வைகோ கூறியுள்ளார். துரை வைகோவின் முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது. தொலைக்காட்சியை பார்த்துதான் துரை வைகோ விலகல் முடிவை தெரிந்து கொண்டேன் என வைகோ தெரிவித்தார்.